இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் முதன்முறையாக ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் புதிய போர் அத்தியாயத்தை இரு நாடுகளும் எழுதியிருப்பதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். போர்க்காலங்களில் வழக்கமாக போர் விமானம், ஏவுகணை, டாங்கிகள், ஹெலிகாப்டர் கொண்டு தாக்குதல் நடைபெற்று வந்த நிலையில் அணு ஆயுதங்கள் கொண்ட இந்தியா பாகிஸ்தான் இடையே முதல் ட்ரோன் போர் தாக்குதல் தொடங்கியுள்ளது. செலவும் குறைவு, வீரர்கள் மரணமும் குறைவு, சேதப்படுத்தும் இடம் அதிகம் என்பதால் ட்ரோன் தாக்குதல் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்தும் ட்ரோன் தாக்குதலில் துருக்கியின் ட்ரோன் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. துருக்கியை தளமாக கொண்ட பாதுகாப்பு நிறுவனமான ஆசிஸ் கார்ட் உள்நாட்டிலேயே தயாரித்த சோங்கர் ட்ரோனை கடந்த 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. துருக்கியின் ஆயுதப்படையில் 2020 பிப்ரவரி மாதத்தில் சோங்கர் ட்ரோன் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இதில் 5 வகையான சோங்கர் ட்ரோன்கள் உள்ளன. சோங்கர் அசால்ட் ரைபிள், சோங்கர் கிரெனேட் லான்ச்சர், சோங்கர் கையெறி ஏவுகணை உள்ளிட்ட 5 வகையான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் தொடுக்க முடியும். சோங்கர் ட்ரோன் தொலைதூரத்தில் அல்லது தானாக இயங்கக்கூடியது என்பதால் போர் மற்றும் எல்லை தாண்டிய பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை ட்ரோன்கள் கடல் மட்டத்தில் இருந்து 2800 மீட்டர் உயரத்தில் செயல்பட முடியும். ட்ரோன் ஏவுதலுக்கு 45 கிலோ வரை பொருட்களை எடுத்துச் செல்ல முடியும். இந்த ட்ரோனில் தானியங்கி இயந்திர துப்பாக்கி, மினி ஏவுகணைகள் மற்றும் 81 மில்லிமீட்டர் மோட்டார் குண்டுகள் மூலம் பல்வேறு இலக்குகளை தாக்க முடியும். 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிகழ்நேர வீடியோவை வழங்கும் இந்த ட்ரோனை இரவும் பகலும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.